பாஜகவுடைய மூத்த நிர்வாகி திரு ஏபி முருகானந்தம் இணைகிறார். பேசலாம் சார். வணக்கம். பாஜக இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை புறக்கணித்ததற்கான காரணம் என்ன சார்? முழுக்க அதாவது இது திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் போடக்கூடிய ஒரு நாடகம். இந்த நாடகத்துல மற்ற கட்சிகள் எல்லாம் விட்டில் பூச்சிகளாக விழுந்து விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கூட முன்வைக்க நாங்கள் விளைகிறோம். இன்னொன்று, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் முழுக்க தமிழகத்திலே இப்பொழுது அரங்கேறி கொண்டிருக்கக்கூடிய தினம் அரங்கேறி கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை திசை திருப்புவதற்காக மக்களுடைய மனநிலையை, அவர்களுடைய சிந்தனையை மடைமாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு யுக்தியை பயன்படுத்துகிறார்கள். இது என்னன்னாங்க, இதுல வேடிக்கையான விஷயம் என்னவென்று சொன்னால், நாங்கள் முழுமையாக எதற்காக எதிர்க்கிறோம் என்று சொன்னால், இவர்கள் பிள்ளைகள் மட்டும் படிக்கலாமா? இவர்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் அல்லது முக்கியமான நிர்வாகிகள் மட்டும் அவர்கள் பிள்ளைகளை எங்கே படிக்க வைக்கிறார்கள் அப்படிங்கிறத நாங்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும், இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டம் நடக்கிறது அவர்கள் தலைமையில, அதே போல தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் கையெழுத்து இயக்கம் அதற்கான முன்னேற்பாடுகளை இப்பொழுது நாங்கள் செய்திருக்கின்றோம். இந்த விஷயத்தை நேரடியாக மக்களிடத்துல கொண்டு போய் சேர்ப்பது. தொகுதி மறுசீரமைப்பு விஷயத்துல தமிழ்நாட்டுடைய அச்சத்துல பாஜகவுடைய நிலைப்பாடு என்ன? என்ன அச்சத்துல தொகுதி மறுசீரமைப்பு தமிழ்நாட்டுக்கான உரிமைகளை இழக்க செய்யும். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க, இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிற விஷயமும் இது போலியான ஒரு கபட நாடகம். ஏனென்று சொன்னால், இது பாராளுமன்றத்திலே அதில் விவாதிக்கப்பட வேண்டியது. இன்னொன்று, தெல்ல தெளிவாக பல்வேறு விஷயங்கள் தளத்திலே வைத்திருக்கின்றார்கள். எந்த விதத்திலையும் தற்போது இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை குறையாது. உதாரணத்துக்கு, இப்போது நமக்கு ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய 543 தொகுதிகள் இருக்கின்றது. அதிலே நமக்கு 39 தொகுதிகள், அதாவது 7.12% நம்மளுடைய பங்களிப்பு. நாளைக்கு மறுசீரமைப்பு வந்தால் இந்த 7.12% அதற்கு தகுந்த மாதிரி அதிகரிக்கும். கர்நாடகாவுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அதிகரிக்கும், தமிழ்நாட்டுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அதிகரிக்கும். அதனால என்றைக்குமே குறையக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இதுல தெல்ல தெளிவாக இருக்கின்றார்கள். எந்த மாநிலத்துக்கும் அந்த கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ஏபி முருகானந்தம்.